அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன பண்ணணும்? இப்போ நம்ம மார்னிங்ல இருந்து வேலைக்கு ஒரு வேலைக்கு போறோம், அல்லது பிசினஸ் பண்றோம், அல்லது ஒரு நபரை சந்திக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, மார்னிங்ல இருந்து ஒரு 9 o'clock 9:30 இருந்து சாயங்காலம் ஒரு 6 o'clock 6:30க்கு அந்த வேலையை முடிக்கும் போது நம்ம ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா அந்த வேலை ஏதோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மீட்டிங் இருக்கும். அந்த மீட்டிங் முடிஞ்சதிலும் அப்பாடன்னு ஒரு பெருமூச்சு விடுவோம், எப்பா அப்படின்னு இருக்கும். அந்த டே முடிஞ்சதிலும் வீட்டுக்கு போகையில அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சோகமா ரொம்ப சாதிச்சு களைப்போட வீட்டுக்கு போயிருப்போம். ஒவ்வொரு நாளும் போறோம். ஏன் அப்படின்னா, நீங்க இதுவே இன்னொரு சூழ்நிலை நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு வேலையை செய்றீங்க. உங்களுக்கு பிடிச்ச வேலையை, ரொம்ப நாளா நீங்க ட்ரீம் பண்ண ஒரு வேலையை, ஒரு புது கார் வாங்கணும், அதுக்கு நம்ம ரொம்ப தூரம் பயணிச்சு ஒரு கார் வாங்கிட்டு வரணும்னா, ஈவினிங் வந்தாலும் அந்த வைப், அந்த பாசிட்டிவான நேர்மறையான சிந்தனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த வேலையை அந்த செயலை நீங்க பிடிச்சி செய்றீங்க, நீங்க அதை விரும்பி செய்றீங்க. விரும்பி செய்யும் போது அதனுடைய உடல்ல நம்மளுக்கு ஆற்றல் பயங்கரமா அதிகமாகும். நம்மளுக்கு அந்த வேலை செஞ்சதோடைய மகிழ்ச்சி தான் அதிகமாகும். அதை பத்திய நல்ல சிந்தனைகளை அசை போடுவோம். அது சம்பந்தமா அந்த நிகழ்வு இன்னும் ரொம்ப நேரம் நீடிக்கணும்னு ஆசைப்படுவோம். எப்படா முடியுதுன்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒர்க் என்வரான்மெண்ட்ல ஒருத்தங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நம்ம செய்யற வேலையை கொச்சப்படுத்தி சொல்லிடுவோம். இந்த வேலையா, நான் வேற வேலைக்கு போகணும்டா, நான் வேற இந்த வேலையை செய்யணும்டா, நான் வேற இவங்க கூட பேசணும்டா. அந்த செய்யற வேலைய கஷ்டமா சொல்லிட்டு, ஆனா அதுதான் உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். இனி அதுல இருந்து நம்ம ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வாங்க. நான் அதை கொண்டு வந்து எனக்கு ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் கிடைச்சது. நான் செய்யற வேலையை ரொம்ப மகிழ்ச்சியா, எந்த வேலையை செய்யறோனோ மகிழ்ச்சியை ஏற்றுக்கிட்டு செய்யும் பொழுது அவுட்புட் பயங்கர மகிழ்ச்சியா இருக்கு. அதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போ அன்னைக்கு டே ஈவினிங் பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு நல்ல வைபான நாளா இருக்கும். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான நாளாக, ஒவ்வொரு சந்திப்பும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ரொம்ப மகிழ்ச்சியா மாறுறத நான் உணர்ந்தேன். கண்டிப்பா அது உங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். நன்றி, வணக்கம்.